வணக்கம். இந்த வீடியோ பதிவு பண்ணுற நேரம் இப்போ 2:30 மணி. நான் 12 மணிக்கு தான் படுத்தேன். ஆனால் தூக்கமே இல்லை. ஏன் ஆண்டவரே தூக்கமே வரலன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ உசிலம்பட்டி அள்ளிகுண்டத்தில் ஆதிகால அப்போஸ்தலர் சபைன்னு ஒன்று உருவாக்கி அந்த சபையில் மேய்ப்பனா சகோதரர் நாகராஜை நியமிச்சிருக்கீங்கல்ல, அதை குறித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி சாயங்காலம் நாகராஜ் ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்ண அப்படி எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் உதயராணி மகளுக்கு காது குத்தலாமா பிரதர் அப்படின்னு கேட்டார். ஏன் பிரதர், ஏதாவது கோயில்களில் வேண்டுதலை வச்சுருக்காங்களான்னு கேட்டேன். அப்படி இல்லை பிரதர், சும்மா நகைக்கடையில் போய் ஒரு சின்ன கம்மல் வாங்கி போடணுன்னு அந்த பிள்ளைக்கு ஆசையாக இருக்கான். அப்படியே அந்த நகைக்கடையில் ஆசாரி ஓசியிலே காது குத்தி விட்டுருவாங்கல்ல, அதனால அதுக்கு தான் பிரதர் கேட்டேன். போய் காது குத்தலாமா பாப்பாவுக்கு அப்படின்னு உதயராணி கேட்டுச்சுன்னு சொல்லி மேய்ப்பர் நாகராஜ் கேட்டார். நான் சொன்னேன், சரி குத்துங்க பிரதர் அப்படின்னு. எதுக்கு வேண்டுதலை வச்சுருக்காங்களான்னு கேட்டேன். வேண்டுதலில் இல்லை பிரதர் அப்படின்னாரு. சரி குத்துங்க, வேண்டுதலே வச்சுருந்தாலும் அதை எங்கே வேண்டுதலை, எந்த கோயிலில் வேண்டுதலை வச்சாங்களோ அங்கே போய் குத்தி அந்த கடனை முடிச்சு விட்டு வந்துடுங்கன்னு சொன்னேன். என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க, நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம், அப்போ போய் வேண்டுதல் கோயில்களில் போய் காது குத்தலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாம் பிரதரை செஞ்சுருங்க அப்படின்னு. என்னங்க ஏசப்பாவை சொல்லிக்கிட்டு கோயிலுக்கு குளத்தில் போய் காது குத்துங்க, மொட்டை அடிங்கெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கான விளக்கம் அவருக்கு தெரியாது. அதாவது இயேசு ஒரு ஜெபம் சொல்லி கொடுப்பார். ஏசப்பா ஜெபம், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக, எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடனையும் மன்னியும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இப்போ நான் அந்த இதை சொல்லிட்டு படுத்துட்டேன். அது என்னப்பா, நான் கடனாளியை மன்னிக்கிறது போல எங்கள் கடனை மன்னியும் அப்படின்னு அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணுறமே, அது என்னப்பான்னு விளக்கம் கேட்டோம். எப்பயுமே இயேசுவை கேட்பார், கேளுங்கள் கொடுக்குறேன், கேளுங்கள் கொடுக்குறேன்னு. இப்போ நான் ஒரு ஆளுக்கு ஒரு 5000 கடன் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதை நான் மன்னிச்சு விட்டுறேன். எனக்கு ஒருத்தர் ஒரு 1000 கடன் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க, அவன் மன்னிக்கலைன்னா அந்த 1000 நான் வாங்கினவனுக்கு நான் கடனாளியாக இருப்பேன். அவன் மன்னிச்சாத்தே எனக்கு கடன் தீரும். இந்த மன்னிப்பை பாப்பாவை நான் கேட்டு வாங்கணும்னு நான் கேட்டேன். நான் ஒருத்தனுக்கு 5000 கடன் கொடுத்தேன், போனால் போதுங்க, நீங்கள் காசு கொடுக்க வேணாம் விட்டுறேன். எனக்கு ஒருத்தன் கடன் கொடுக்குறவன் அவன் மனசார என்னை வேணான்னு சொன்னா தானே அந்த கடன் தீரும் அப்படின்னு கேட்டப்ப ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, நீ சொல்கிற கடன்லாம் இந்த உலகத்துக்குரியது, உலகப் பொருளை எனக்கு சேர்க்காத அப்படின்னு சொல்ல. அப்போ இதுக்கான விளக்கம் என்னப்பான்னு கேட்டேன். நாங்கள் கடனாளியை மன்னிக்கிறது போல எங்கள் கடனை மன்னின்னு சொன்னால், இப்போ இருக்க எல்லாருமே இயேசுவை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு சிந்தையோடு ஏற்றுக்கலை. ஒரு ஆள் முருக பக்தராக இருப்பார், பழனி முருகனுக்கு வருஷம் மாலை போட்டு போகிறவராக இருப்பார். திருப்பதி வெங்கடாச்சலதி பக்தராக இருப்பாங்க. இமயமலைக்கு போவாங்க, கைலாசாவுக்கு போகிறது அந்த பக்தராக இருப்பாங்க. இந்த பக்தராக இருக்கவங்கெல்லாம் அந்த லைனில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ நிறைய வேண்டுதல் வச்சுருப்பாங்க. குலதெய்வங்கள் வேண்டுதல் வச்சுருப்பாங்க, பெருந்தெய்வங்கள் வேண்டுதல் வச்சுருப்பாங்க. ஏன்னா வானத்திலும் பூமியிலும் அநேக கர்த்தாக்களும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, பூமியிலையும் உண்டு. இப்போ பூமியில் இருக்கக்கூடிய கர்த்தாக்கிட்ட கேட்டால் பூமியில் உள்ள எல்லா சுகபோனம், பணம், காரு, பங்களா எல்லாமே கிடச்சிரும். இதெல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க, பூமிக்கு உரியவங்க. ஏன்னா ஏசப்பாவே சொன்னாங்க, என்னுடைய காலில் நீ விழுந்து வணங்கினா உனக்கு இந்த உலக ராஜ்யத்தை தருவேன்னு சொன்னாங்க. இப்போ உலக ராஜ்யம் இந்த உலக தேவர்கள்கிட்ட இருக்குது. இப்போ இயேசு இந்த உலக தேவர் இல்லை, இந்த உலகத்துக்கு உரியவர் இல்லை. அவரை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா இந்த உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து ஐஸ்வர்யவனா இருக்கணும்னா இந்த உலக தேவர்கள்ட்ட தான் கேட்டாகணும். அப்படி கேட்குறப்ப உலக தேவர் இலவசமாக தரமாட்டாங்க. உதாரணமாக சொன்னால், ஒரு ஆள் ஒரு டீ கடையை ஆரம்பிக்கிறார். திருப்பதி வெங்கடேஷா, இந்த கடை கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா
ஒரு 1,00,000 அளவுக்கு வருமானம் வந்துச்சுன்னா ஒரு 10,000 உனக்கு வந்து உண்டியலில் காணிக்க போட்டுறேன்னு வேண்டுதல் வச்சுருவாங்க. சொன்னது மாதிரியே கடை நல்லா டெவலப்மெண்ட் ஆகி ஹோட்டல் கடையாக மாறிடும். கிட்டத்தட்ட ஒரு 10-20 லட்ச ரூபா வந்துடும். இவங்களுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு நேரம் கிடைக்காது. பிஸ்னஸ் பார்த்து பார்த்து ஒத்தாள் ஆரம்பித்த டீ கடை 10 பேர் வேலை செய்கிற ஹோட்டல் கடையாக மாறிடும். அதில் எல்லாம் பார்த்துட்டு அந்த மனுஷனுக்கு அந்த 10,000 போடணுங்கிற அந்த மனுஷனுக்கு தெரியும். டெய்லி அந்த அவரோட குலதெய்வத்துக்கு ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு சூட ஜாம்பனி வச்சுக்கிட்டே இருப்பார். இதில் போய் நிறைவேற்ற நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டவர் நான் எப்படியாவது வந்து எப்போ அப்படின்னு சொல்லி அவங்க சாமிக்கு வந்து வேண்டுதல் பண்ண வேண்டு வச்சுருப்பாங்க. ஒரு 10 வருஷம் உருண்டு ஓடிடும். அப்போ அந்த மனுஷன் நல்லா கோடீஸ்வரனாக இருப்பார். நல்லா கையாயிருவார். சரின்ட்டு அப்பாடா கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிச்சின்னு சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரிய ஆயிருங்க. 10, 15, 15 வருஷம்னா அப்போ நிறைவேற்று கொண்டு போயிட்டு அதே மாதிரி 1,00,000 ரூபா செலவு பண்ணி திருப்பதி கோயிலில் போய் 10,000 சந்தோஷமாக போட்டு வந்துடுவாங்க. 10,000 போட்டு வந்துடுவாங்க. போட்டுட்டு வந்துட்டு அவங்க ஹோட்டல் கடை நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பாஸ்டர் வந்து ஒரு பைபிளை கொண்டுக்கிட்டு போவான். உள்ளுக்க போய் நீங்கள் தேவையில்லாத தேவர்களை வணங்கிக்கிட்டு இருக்கீங்க, மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து இருக்காரு, அதனால் வந்து இவரை ஏற்றுக்கங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்க கேன்வாஸ் பண்ண அவர் நீங்கள் இந்த தெய்வம்லாம் கூப்பிட்டா மோட்சத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, ஏசப்பா நமக்காக ஜீவனை கொடுத்தாரு, இவரை ஏற்றுக்கிட்டா தான் நீங்கள் போக முடியும்னு சொன்னோடனே அவர் ஏற்றுக்குவார். ஏற்றுக்கிட்டு ஒரு ஏற்றுக்கிட்டான்னு வச்சுங்க பயங்கர ஹாப்பி ஆயிடுவார். ஆகா நமக்கு பரலோகம் கிடைக்குது. இந்த உலக வாழ்க்கையிலையும் கோடீஸ்வரனாக இருக்கும், பரலோகத்துலேயும் நித்திய ஜீவன் கிடைக்கும், கடவுள் நமக்காக வீடு வாசல் எல்லாம் உண்டாக்கி வச்சுருக்காருன்னு இவங்க சந்தோஷத்தில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மனுஷனை கொண்டு போய் குளத்துலையோ ஆற்றுலையோ முக்கி ஞானஸ்தானமும் கொடுத்துருவாங்க. ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் 20 வருஷம் கழித்து நித்திரை அடைஞ்சிடுறாரு. எழுப்பப்படும் காலம் வரும்ல, 2வது வரியில் வந்து நித்திரையாக இருக்கவங்கள எழுப்புவாங்கல்ல. எழுப்பின உடனே இவர் 40 வருஷமாக ஹிந்துவாக இருந்து இந்து தெய்வங்களை இந்த உலக தேவர்களை வணங்கி செல்வ செழிப்பாக தாரதப்பட்டியோடு அடக்கம் பண்ணியிருப்பாங்க. எழுப்பப்படும் போது ஏசப்பா வந்து நம்ம போவோம்னு நினச்சி எந்திரிப்பாங்கல்ல, அப்போ இந்த தெய்வங்கள்லாம் அவரை கையை போய் பிடிக்கும். எங்கே போகிறேன்னு கேட்கும். நான் ஏசப்பா ஏற்றுக்கிட்டேன், நான் ஏசப்பா கிட்ட போகிறேன்னு, என் கடனை முதல் தீர்த்துட்டு போன்னு சொல்லும். ஒரே வேண்டுதல் வச்ச ஒரு மனுஷன்னு சொல்கிறேன். அதான் கடன் தீர்த்துட்டேனே பேரம்பத்தியோட வந்து 10,000. நீ என்ன வேண்டுதல் வச்ச? 1,00,000 ரூபா சம்பாதிச்சேன்னா 10,000 ரூபா போடுறேன்னு சொன்னேன். நீ என்கிட்ட வரும்போது உனக்கிட்ட எத்தனை கோடி இருந்துச்சு? மினிமம் 1 கோடி இருந்துச்சு. அப்போ நீ எனக்கு 9,90,000 கடன் பட்டிருக்க அப்படின்னு கேட்கும். 1,00,000க்கு 10,000னா 1 கோடிக்கு 10 லட்சம்ல கொடுக்கணும். அந்த கணக்கில் பிடிச்சிக்குவாங்க. இந்த கடனை மன்னிக்கும்படியாகத்தான் இயேசுக்கு எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடனை மன்னின்னு ஜெபம் பண்ணுறது இந்த ஆழம். அப்போதான் இயேசு ரத்தத்தை கொடுத்து நம்ம ஜீவன் மீட்கிறதுக்காக தன் ரத்தத்தை கொடுத்து நம்மளையே பிடிச்சாரு. இது தெரியாமையே இறந்து போயிடுறதுனால தான் இந்த சத்தியத்தை ராத்திரி 2:30 மணிக்கு எந்திரிச்சு பேச விட்டுட்டாரு. இது எப்போ முடிப்பாருன்னு எனக்கும் தெரியாது. ஒரு தெய்வத்துக்கு கடன்பட்டிருக்காங்க. அதாவது கடன் என்ன? வேண்டுதல். எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தால் கொண்டு வந்து மொட்டை அடித்து காது குத்திடுவோன்னு ஒரு வேண்டுதல். கணவன் 1 லட்சம் வேண்டியிருப்பார், மனைவி 1 லட்சம் வேண்டியிருப்பார், கணவனோட தாய் தகப்பை 1 லட்சம் வேண்டுவாங்க, மனைவியோட தாய் தகப்பை வேண்டுவாங்க, ஏகப்பட்ட வேண்டுதல் வச்சுருவாங்க. அதில் இவங்களுக்கு சிந்தனைக்கு ஓடுறது என்னது? ஒரு 10 வேண்டுதல் வச்சுருந்தாலும் ஒரு 20 வேண்டுதல் வச்சு 10 வேண்டுதல் முடிச்சிருப்பாங்க, 10 வேண்டுதல் முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்பயும் அவங்க வந்து பிரேக் பண்ணுவாங்க. யார்? இந்த உலக தேவர்கள். நீ உலகத்துக்கு தான் இருக்கணும், பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு பிரேக் பண்ணுவாங்க. அப்போ நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோமே, உன்னை விட்டுட்டு தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லுவாங்க. கடை வாங்கிட்டு நான் வந்து வேறு நாட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் உடனே அனுப்பி விட்ருவாங்களா? பேங்கில் கடை வாங்கிட்டு வேறு நாட்டுக்கு எஸ்கி பார்க்க முடியுமா? அதே தான் உலகத்தில். உலக காரியத்தை வச்சு தான் அவர் ஆண்டவர் எப்பயுமே பரலோக ராஜ்யத்தை பேசுவார். அப்போ நான் ஒரு 10 வேண்டுதல் வச்சுட்டு 5 வேண்டுதலாக நிறைவேற்றிருக்கேன். 5 நிறைவேற்றாமையே போயிட்டோம். இயேசு கேட்டு போயாச்சு. அதுக்கு அப்போ இயேசுக்கிட்ட இதை சொல்லணும். நான் வந்து நான் வேண்டுதலை நிறுத்திட்டேன். எங்கள் ஆயப்பை என்ன வேண்டுதல் வச்சாங்களோ, எங்கள் அம்மா என்ன வச்சு, எங்கள் பாட்டி என்ன வச்சாங்களோ
அதெல்லாம் நம்ம தலைமையில் வைக்கும். அதுக்காக இயேசு சொல்லுவார், ஒருவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் தன் தாயையாவது தகப்பனையாவது மனைவியாவது மகனையாவது என்னை காட்டிலும் கூடுதலாக நேசித்தால் அவன் எனக்கு உரியவன் அல்லன்னு சொல்லுவார். அதனால் நம்ம ஃபிசிக்கலாக நினச்சிக்கிறோம் தாய் தகப்பன்னு. அந்த தாயோட தெய்வம், தகப்பனோட தெய்வம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ போன வருஷம் வரைக்கும் ஹிந்துவாக இருக்கவே இன்றைக்கி வந்துக்கிட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஞானத்தன் கொடுத்து வெள்ளை சட்டை போட்டோன்னே நாங்கள் ஏசப்பாவை பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு கைது ஆரவாரம் பண்ணுறவங்க எல்லாருமே கடனாளிகளாக இருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்னா அந்த கடனெல்லாம் முடிச்சுட்டு இயேசுவை ஏற்றுக்கிடுங்க. நாங்கள் இன்னும் கடன் எங்கள் அப்பா அம்மா என்ன வேண்டுதல் வச்சாங்க அந்த கடன் கிடக்குது, அதை நீங்கள் அவங்கள்ட்ட போய் கொடுத்துருங்க, உங்கள் ரத்தத்தை விலையாக கொடுத்து எங்களை மீட்டெடுத்துக்கங்கன்னு சொல்லணும். அதுக்கு நமக்கு பாவ நிவாரண பலி. ஏன்னா இயேசு சொல்லியிருக்காரு, இந்த உலகத்திலாவது வானத்திலாவது பூமியிலாவது யாது ஒன்றையும் நீங்கள் வணங்க வேண்டாம். இயேசுவின் கிறிஸ்துன்றது. அப்போ உலகத்தில் உனக்கு என்ன தேவை என்று நீ நினைக்கும் முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒரு வேலை வேணும்னு நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உன்னை நான் அறிந்திருக்கிறேன். வானத்து பறவைகளை பாருங்கள், வயல்வெளி மலர்களை பாருங்கள். இதை உதாரணம் சொல்லுவார். அவைகள் கூடைகள் சேர்ப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, சேர்த்து வச்சு திங்கிறதும் இல்லை. அவைகளுக்கே என்னுடைய தகப்பன் உணவளிக்கும் போது தன் சொந்த மகனாகிய உங்களை அவர் கைவிடுவாரோ? ஆகவே உலகத்தை குறித்து நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டாம் அப்படிம்பாரு. ஆனால் இன்றைக்கி இருக்க இயேசு ஏற்றுக்கிட்டவங்க எல்லாருமே உலக வேண்டுதலாக இருப்பாங்க. ஆனால் இவங்க மனசில் திருப்தி அடைஞ்சிக்குவாங்க. நம்ம செத்தோம்னா இயேசுவை ஏற்றுக்கிட்டோம்ல சொர்க்கத்தை போய் அடைவோன்னு. அது முடியாது. ஏன்னா உலகத்தில் ஏகப்பட்ட கடனாளியாக இருக்கீங்க நீங்கள். அடுத்து நம்ம நினைக்கிற நித்திரை அடைகிறார்கள்னு, செத்து போகிறது மரணம் அடைகிறார்கள்னு சொல்லணும். அதான் இயேசு சொல்லுவார், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடு என்னை ஏற்றுக்கங்க. அப்போனா உங்கள்கிட்ட நான் பேசுவேன், உன்னை பற்றின விளக்கத்தை சொல்லுவேன், என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன்னு இயேசு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படியே போயிடுச்சு. எல்லாருமே மாண்டு போயிடுறாங்க, செத்து போயிடுவாங்க. ஏன்னா இழுத்து வச்சுக்குமா, தள்ளப்பட்ட தூதர்களுக்கு பேர் மரணம். அவங்க என்ன செய்வாங்க, இந்த மனுஷர்கள்ட்ட கடன் பற்றப்ப கொடுக்க மாட்டாங்க இயேசு. அதை இயேசு சொல்லுவார், எசப்பா அப்படின்னு கும்பிட்டா அக்கிரம செய்யக்காரங்களே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவார். யாரா நீன்னு கேட்பார். எப்போ 20 வருஷமாக உங்களை என்னை கடவுளாக ஏற்றுக்கிட்டேன், இவ்வளோ பாவத்தெல்லாம் நீங்கள் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்களேன்னு. பாவத்தை மன்னிச்சேன், கடனை மன்னிக்கலை. எனக்கிட்ட நீ கடனை சொல்லவே இல்லையே. 72 கோயிலில் 64 வேண்டுதல் வச்ச, 60 முடிச்ச, 63 முடிச்சுட்டேன், 1 முடிக்கலை. அந்த தெய்வம் உன்னை பிடிச்சி இழுப்பான். ஏன்னா அவன் ஆள் நீ. அவன் கேட்டதுனால தான் உனக்கு அது கிடச்சது. காரோ பங்களாவோ வீடோ பணமோ சொத்தோ நகையோ. அதுக்குத்தான் வேண்டி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கடைப்பட்டுருவீங்க. எவனு கைமாற்று வட்டிக்கு இல்லாமல் கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த தெய்வங்கள் வட்டிக்கு கொடுக்கும். இலவசமாக ஜீவனை காப்பாற்ற இலவசமாக ரத்தத்தை கொடுத்த தேவனை நீங்கள் ஏற்றுக்கும் போது இந்த தேவர்கள்ட்ட பட்ட கடனை நீங்கள் தீர்த்துடணும். அப்படி தீர்க்க மறந்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு இப்போ இந்த செய்தியை கேட்டிங்கன்னா அதை நினைவு கூறுங்க. அந்த கடனில் அடைச்சிருங்க. உயிரோடு இருக்கப்போ அதை போய் செஞ்சுட்டு வந்துடுங்க. நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருப்பாங்கல்ல, அதை செஞ்சுருங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, நாகராஜ் அப்படி கேட்டோடனே நான் இப்படி சொல்லிட்டேன். இல்லை ஏதாவது வேண்டுதலை வச்சுருந்தாங்கன்னா அதை செஞ்சுருங்க சொல்லியிருக்க நாகராஜ். அந்த பிள்ளையை போய் ஏதாவது காளியம்மன் கோயிலோ மாரியம்மன் கோயிலோ கருப்பன் கோயில்லையோ போய் ஆடு வெட்டி இல்லை கோழி வெட்டி காது குத்தி மொட்டை அடிக்கிறதா வேண்டியிருப்பாங்க. அதை செஞ்சிட சொல்லுங்கன்னு சொன்னேன். இதை செஞ்சிட சொல்லுங்கள். ஆனால் செஞ்சிடப்ப இந்தா உனக்கு கொடுக்க வேண்டிய கடன் வேண்டுதெல்லாம் முடிச்சிடுறேன், இனி இங்கே வரமாட்டேன், நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை சொல்லிட்டு வர சொல்லுங்கன்னு. ஏன்னா இப்போ மந்தையில் 10 ஆடு இருக்காங்க. அதில் மேய்க்கிற ஒரு ஆடு நாகராஜை வச்சுருக்காரு. அந்த நாகராஜ்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இந்த பாப்பா கேட்ட மாதிரி நீ கேட்டது ஆண்டவரை உன்னை கேட்க வச்சது. மற்ற பிள்ளைங்க கேட்டாலும் நீ என்ன செய்கிற, அவங்க குலதெய்வ வழிபாட்டு முறையில் உள்ளவங்க தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த நாகராஜோடு இருக்கிற எல்லாருமே ஒரு ஆள் கூட கிறிஸ்தவர்களாக இல்லை. அப்போ நீங்கள் கிறிஸ்தவ ஏற்றுக்கணும்னா முழு இருதயத்தை அவங்களுக்கு கொண்டு போகணும்னா அந்த வேண்டுதலை எல்லாம் முடிக்க சொல்லுங்கள் நாகராஜ் அப்படின்னு. என்ன பண்ணுறது, அப்போ இந்த கோயில்கள்லாம் சாப்பாடாக்கி போடுவாங்கள்ல, சாப்பிடலாமான்னு கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன்,
கோயிலில் அன்னதானம் போடுறாங்க, வந்து சாப்பிடுங்கன்னா போய் சாப்பிடுங்கன்னு. அது பலி இல்லை, அன்னதானம். தானம் யார் கொடுப்பா? கைமாறு கருவாதாங்க கொடுக்கறது தான் தானம். கைமாறு கருதாம இவனுக்கு ஒரு வாய் சோறு கொடுத்தா நாளைக்கு நமக்கு ஒரு வாய் சோறு கொடுக்கணும் கிடச்சி கொடுக்கறதுக்கு பேர் தானம் இல்லை. ஒரு தேவனுக்கு ஒரு கெடாவை வேண்டுதல் வச்சு வெட்டுனாங்கன்னா அந்த கெடாவும் அந்த கெடாவோட கறியும் அந்த தேவனுக்குரியது. அதை போய் நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த தேவனுக்கு நம்ம கடனாளி ஆயிடுவோம். என் வீட்டு சோறை தின்ட்டு போனேன், அந்த சோறை வச்சுட்டு போனான்னு கேட்குவாங்க. ஏன்னா அதை இலவசமாக கொடுக்கல. இந்த ஒரு விஷயத்தையும் சொன்னேன். சரி, இது விசுவாசிகளுக்கு. நாங்கள்லாம் பரம்பரை கிறிஸ்தவங்க, 1000 வருஷம் பரம்பரை கிறிஸ்தவன், 2000 வருஷம் பரம்பரை கிறிஸ்தவன் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு. இதில் இந்த சுவிசேஷக்காரங்க, போதகங்க, ஊழியக்காரங்க இவங்க என்னென்னா, அவரோட வருகை வரும்போது மலைகளே எங்களை மறைத்து கொள்ளுங்கள் ஓடுவான். குன்றுகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க, குன்றே என்னை ஒழித்து கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா இன்னைக்கு பைபிளை கையில் வச்சிருக்க எவனுமே உண்மையான வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசுவின் கிறிஸ்துவ அறிஞ்சவே ஒருத்தனுமே இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு தேவன் இருக்கும். இவங்க எதுக்கு பைபிளை கையில் எடுக்கிறாங்கன்னா, ஒரு கலெக்டருக்கு படிக்கணும்னா இவ்வளோ புஸ்தகம் அடுக்கி வச்சாலும் அதில் படித்தவனால பாஸ் ஆக முடியாது, கலெக்டர் ஆக முடியாது. ஆனால் ஒரு 66 புஸ்தகத்தை படிச்சுட்டா மாதம் 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் சம்பாதிக்க முடியும். மாதம் 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் சம்பாதிக்க முடியும். இயேசு பேரை சொல்லிட்டு நல்ல வைராக்கியமாக ஒரு ஜெபத்தை போட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த மனுஷனையும் அசைச்சிட முடியும். அப்போ இவன் என்னத்துக்காக அந்த பைபிள் எடுத்தானா, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக பைபிள் எடுத்தான். இவன் தான் பொய்யனும் கொள்ளையனும் இருக்கிறான்னு இயேசு சொன்னார். பைபிளை கையில் வச்சுக்கிட்டு பொழப்புக்காக ஒன்றுமே வேணாமே, டே இங்கே வா, நீ ஐஏஎஸ் கலெக்டர் இருக்கா, ஆமாம் இங்கே ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனால் தேவன் அவரோட புஸ்தகத்தை கையில் எடுத்துலாம் அந்த கேள்வி வைப்பார். இவங்க என்ன செய்வாங்க? இப்போ மலையில் யார் இருப்பா? நான் இந்த கொஸ்டினை கேட்டேன், ஏன்னப்பா மலையை எதுக்குப்பா ஒளியன்னு நீங்கள் வர்றப்ப குன்றுகள் ஏன் என்னை மறைச்சிக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப, குன்று இருக்கிற இடத்துல யாரா இருப்பான்னு கேட்டார். குமாரன் இருப்பான். குமாரன் இல்லை, குமரன் இருப்பார். ஆமாம், மலையில் யார் இருப்பா? கைலாச மலையில் சிவன் இருப்பார். அப்போ அங்கே தானே ஓடுவான். இப்போ நீ கையில் வச்சிருக்கான்ல, அவனோட வருகை வந்தோடனே பைபிளை கீழே போய் ஓடுவான், தொம்முன்னு விழுகும். ஏன் மறைக்கிறானா, இவங்க பைபிளை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனை வஞ்சிப்பான். அவன் பாக்கெட்டில் இருக்க பணத்துக்காக 1000 போய் சொல்லுவான். அதுக்கு இயேசுவோட நாமத்தை பயன்படுத்துவான். எத்தான் பவுல் சொன்னார், நாங்கள் சொல்லாத வேறொரு இயேசுவை உங்களிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பார்கள், நீங்கள் விழித்திருங்கள், கவனமாக இருங்க, இயேசுவை முழுக்க உள்வாங்குங்க, அவரோட போதனை முழுக்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு. இவங்க ஓடுறது என்னன்னா, எப்பா முருகா காப்பாற்றுறானா வதை வரும், பட்டயத்தோடு இறங்குவார் வெட்டுறதுக்கு. யுத்தம் நடக்கும், பட்டயத்தோடு வருவார். அப்போ ஓடி போய் முருகா எப்படியோ டம்முன்னு போட்டுட்டு ஓடுவான். எது அறுபடை வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் போய் ஓடி போய் அவருக்கு பின்னாடி நின்றுக்குவாங்க. அந்த தேவன் நிற்பார் வேலோட, அவருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. மேலே போயிடுவாங்க, எப்பா சிவனையை போற்றி ஏதோ பைபிள் எடுத்து தெரியாமல் போய் இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு. அதை இருதயத்தில் அதை குத்திக்கிட்டே இருப்பார். போய் அங்கே போய் ஒளிவாங்க. அவருக்கு தான் தேவை, அவருக்கு தான் புள்ள. எப்போ அதுகளெல்லாம் அவங்களெல்லாம் விட்டு அவங்க கடனை தீர்த்துட்டு வந்தீங்களோ அப்போ தான் இயேசு ஏற்றுக்க முடியும். அதனால தான் தாயாவது தகப்பன வீட்டையாவது விட்டவனே எவனும் அவனே என்னை பெற்றுக்கொள்வான்னு சொன்னார். ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு உரியவர் அல்ல. இன்றைக்கி இருக்கிற எல்லாரும் இந்த உலகத்துக்கு வாழ்கிறதுக்காகத்தான் பைபிளை கையில் வச்சுக்கிறாங்க. அதுக்கு தான் நான் பார்த்து யூடியூப்பில் பார்க்குறப்ப நினைப்பேன், என்னடா இயேசுவை பற்றி எங்களுக்கு தெரியாதா, பரம்பரை கிறிஸ்டினா பிஹெச்டி முடிச்சவன்லாம் பேசுகிறாங்களே, ஒருத்தன் கூட இயேசு போய் பேசலையான்னு நினைப்பேன். சாதாரண விஷயம். இயேசுவே ஒரு படிக்காதவர். அவர் யோவான் ஸ்நானன்ட்டு போய் ஞானஸ்நானம் ஏப்பா வாங்கினேன்னு தான் கேட்டேன். யோவான் ஸ்நானம் என்ன கொடுத்தாரு? மனம் திரும்புதலுக்கேன கேட்டால் பாவ மன்னிப்பு கொடுக்குறான். மனம் திரும்புகிறவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறான். நீங்கள் என்னப்பா போய் எங்கள் மனம் திரும்புன்னு கேட்டேன். நான் யூதா எங்கள் ஆயப்போ என்ன செஞ்சாங்க, ஜெருசலேம் தேவாலயத்தில் போய் நான் பிறந்தப்போ 8ஆம் நாள் சுண்ணத்து பண்ணி இயேசுன்னு பேர் வச்சாங்களா, தூதர் சொன்ன மாதிரியே. அப்போ மரியாதை ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்குமே, அங்கேயும் இதே மாதிரி தான் வழிபாடு, நிறைய தெய்வங்கள் வழிபாடு. சாமாரியர், கலிலேயர் எல்லாம் அனைத்து தெய்வம், அதாவது உலக தேவர்கள் வழிபாடு.
இயேசு முழுசாக மனம் திரும்பினால தான் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுக்குள்ளே இறங்குறத யோவான் பார்த்துட்டு இதோ அடிக்கக்கூடிய ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இயேசுவை கை காட்டுறாரு. அப்போ யோவான் ஸ்நானகன்ட்ட இயேசு எவ்வளோ பேசியிருப்பார். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் வாங்கணும்னா இயேசு எவ்வளோ கேட்டிருப்பார். இவர் ஆசாரி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். வீட்டுக்கு ஆசாரி கதவு ஜன்னல் இதுதான் செஞ்சுருப்பாங்க அந்த காலகட்டத்தில் உள்ளது. எப்படி இந்த மனுஷனை கொண்டு வச்சாரு பாருங்க. இதே மாதிரி தான் இந்த நாகராஜ் இந்த கேள்வியை கேட்டார். அவருக்கு ஏன் டவுட் வந்துச்சு? ஐயோ அன்னைக்கு பிரதருங்க திட்டிப்பிடுவாங்களோ அப்படின்னா. அப்படி இல்லை. ஒரு தெய்வத்தை விட்டுட்டு தான் இயேசு ஏற்றுக்க முடியும். அதுக்குத்தான் நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்போ எதில் இருந்து எதில் பிறக்கணும்? நீங்கள் பிறந்ததெல்லாம் வேறே தேவர்களுக்கு தான் பிறக்கிறோம். வேறு தேவர்களுக்கு உலகத்தில் மனுஷனை பிறக்கிற எல்லாமே தேவர் அல்லாத தேவர்களுக்கு பிறக்கிறோம். தேவன் அல்லாத தேவனா உலக தேவர்கள். வேண்டுதல் வச்சு இந்த ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா பழனியில் வந்து மொட்டை அடித்து காதை குத்திட்டு நாங்கள் வர்றோன்னு ஒரு வேண்டுதல். அந்தப்படி ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். அதை போய் நிறைவேற்றுவாங்க, நிறைவேற்றிடுறாங்க. அந்த பையன் அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு நிறைய வேண்டுதல் வச்சுருந்துருப்பாங்க, தாய் தகப்பன்லாம். அது இந்த பையனுக்கு தெரியாது. இதே வந்து அந்த குடும்பத்தை விட்டு இயேசுவை ஏற்றுக்கிட்டு வெளியில் வந்த உடனேயே அவன்கிட்ட இருக்க அவனுக்கு அந்த பையன் மேலே வச்சுருந்த வேண்டுதலையெல்லாம் அவங்க நிறைவேற்றாம விட்டுருவாங்க வெறுப்புல. அதான் குடும்பத்தில் நான் சமாதானத்தை உண்டாக்க வரவில்லை, பிரிவினையை உண்டாக்கவே வந்தேன்னு சொல்லுவார் ஏசப்பா. பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஏன்னா இந்த மகன் மேலே இருக்கக்கூடிய வெறுப்புனால அவங்க இவன் மேலே பாசமாக இருக்க வச்ச வேண்டுதலை வெறுப்பில் அவங்க செய்யாமல் விட்டுருவாங்க. இந்த பையனை இயேசுவை ஏற்று முழு உயிரோடு இருந்தாலும் அவனுக்கு பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஏன்னா இவன் இந்த மகனை அந்த தேவர்களுக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க வேண்டுதல் இல்லை. அதுலேயும் மிஸ் ஆகி போயிடுறாங்க. அதுக்காகத்தான் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ இது எந்த வாசகத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களை ஒரு பைபிள் எடுத்து உங்களை காணவே முடியாது. பைபிளு நீங்கள் வச்சுருக்க 66 புஸ்தகம் மட்டும் அடக்கணும்னு நினைக்கிறது பயங்கரமான நம்ம மண்டையை குழப்பி விட்டுறது. பைபிளை எழுதினார ரைட்டர் பரிசுத்த ஆவியானவர், அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், சத்திய ஆவியான தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். உங்களிடம் வந்திருக்கக்கூடிய சத்திய ஆவியானவரா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் என்னிடத்தில் இருந்து எடுத்து பேசுகிறதுனால் அவர் என்னிடத்தில் இருந்து வந்தார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் சொல்லுவார் இயேசு. இப்போ எல்லாரும் பரிசுத்தாவை நிரப்பப்பட்டுருச்சு, அல்லேலூயா ஆமென் அப்படி சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறக்கூடிய அந்த பரிசுத்தாவானவர் இயேசுகிட்ட இருந்து வந்தவரான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, அவங்க இந்த உலகத்தை குறித்து பேச மாட்டாங்க, உலகத்துக்கு அடுத்த காரியத்தை பேசுவாங்க. இப்போ இருக்க நான் பார்க்க எல்லா சபையிலையுமே உலகத்துக்கானதான். உன் மகன் ஐஏஎஸ் படிக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வயிற்று வலியை போக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு எல்லாமே இந்த உலகத்திலேயே. இதுதான் தேவனில்லாத தேவன் இயேசுவ நாமத்தை தரித்து கொண்டு இங்கே இருப்பாங்க. இதில் தான் விழிப்போடு இருக்கணும். இப்போ பிள்ளைக்கு பசின்னு தாய்க்கு அறியும், பிள்ளைக்கு பசின்னு தாய்க்கு அறியும், எடுத்து பால் கொடுத்து இந்த பிள்ளையோட பசியை போக்கிடுவான். அப்போ நம்ம இயேசுக்கு பிள்ளையானோம்னா நமக்கு என்ன தேவைன்னா அவருக்கு தெரியும், நம்ம கேட்காமே கொடுப்பாரு. அதனால இப்போ கிறிஸ்தவனாக இருந்தாலும் வேளாங்கண்ணிக்கு வேண்டுதல் வச்சுருவான், காது குத்தி மொட்டையை போட்டுருவாங்க. எல்லாமே எல்லாத்துலேயுமே எல்லா ரிலிஜன்லேயுமே இது இருக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், நான் ரிலிஜன் இல்லாதவனா சன்மார்க்கன்ட்ட போய் ஞானஸ்தானம் வாங்கின கதையை சொல்கிறாரு. யோவான் ஸ்நானகன் ஒரு சன்மார்க்கன். அவன் யூதா லேவி கோத்திரத்தில் வந்தாலும் அவன் எந்த மத சடங்கு சட்ட முறையாக அவன் அனுசரிக்கலை, அவன் மனுஷனாக இருந்திருக்கான். அதான் இவர் வந்து ஒரு மதவாதி. இயேசு யூத மதவாதி, இயேசு மதவாதி. யூத மதம் இல்லை, அதோட நேசருக்கு பேர் தான் வாதி. இவர் போய் மனம் திரும்பி அந்த மதத்தை தொடர்ந்துட்டு சன்மார்க்கான இயேசுவை வந்து என்னை அறிக்கை இடுங்கிறாரு. யோவான் ஸ்நானகன் வந்து மத அணிகலன்னு தெரியுமா? ஒட்டக மயிராடை வாரக்கச்சி இடுப்பில் கட்டிட்டு காட்டுத்தண்ணி வெட்டிக்கிளி தின்னானா? இது எந்த மதத்துலையும் இல்லை, அதுக்கு நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு சர்ச்சில் ஒட்டக மரியாதை கட்டிக்கிட்டு வந்து யோவான் ஸ்நானகன் போல யாருக்காவது ஞானஸ்தானம் கொடுப்பாங்களா? கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டேன். இப்போ இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் யாருமே கிறிஸ்தவனே இல்லை. கிறிஸ்துவை உடையவனுக்கு பேர் தான் கிறிஸ்தவன். இயேசுக்குள்ளே இருந்தால் அதே கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தால் நீ கிறிஸ்துவாயிடுவ.
கிறிஸ்துவான சகலமும் பிதாவானவர் உங்களுக்குள்ளே வந்து தங்கிடுவார். பிதாவும் குமாரும் உங்களுக்கு தங்குவாங்க, அவங்க வழி நடத்துவாங்க. சத்தியத்தில் தான் வழி நடத்துவாங்க. உனக்கு போனால் நாளைக்கு பிஸ்னஸ் நடக்கும், 1000 இல்லை 2000 கிடைக்கும், அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்படி இந்த சத்தியங்களை சொல்லி மற்றவங்களையும் ஜீவனுக்கு வழிகாட்டுறதுக்காகத்தான் பைபிளை கையிலே எடுக்கணும். பைபிளை கையில் எடுக்கணும். இப்போ இருக்கவே நெஞ்சு அப்படி அடைச்சிக்கிறான். ஏன்னா அவனுக்கு பர்ஸு போல் காசை எப்படி பிடிச்சிட்டு போகிறானோ அது மாதிரி இப்படி பிடிச்சிட்டு போவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது பர்ஸு, இந்த உலகத்துக்கான பொழப்பு. இவங்கெல்லாம் தெரிஞ்சே தான் அதை செய்வாங்க. நிறையத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு. கடைசியில் குத்து விழுகும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தில் இருக்குது அவர்கிட்ட. வெட்டு விழுந்த உடனேயே இயேசுவையும் அந்த பைபிளையும் தூக்கி போட்டுட்டு அவனோட பழைய குலதெய்வங்களுக்கு எண்ணத்தை கொண்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அவன் சிரிப்பான், என்னை விட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது பைபிளில். அவே நான் சுவிசேஷக்காரன். ஏன்னா எனக்கு இந்த கோவிந்தராஜ் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. எனக்கு கஞ்சிக்கு இப்படியான செய்வீங்க? உண்மையிலே முழு இருதயத்தை ஏற்றுக்கிட்ட எவனுமே இயேசுவை போய் சொல்லிவிட்டு 10 ரூபா கையில் வாங்க மாட்டான். இயேசு என்ன சொல்லி சீடர் அனுப்புறாரு, நீ போகிறப்ப வழி செலவுக்கு பரிசையோ வாட்டர் கேனையோ கைத்தடியோ கொண்டு போகக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அதான் மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்து சீடர்கள்ட்ட. என்னப்பா இங்கே சென்னைக்கு போகணுமா, இந்த ஒரு 5000 பஸ்ஸில் போயிட்டு வரப்போ ட்ரெயினில் வந்துரு, போய் ஊழியம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பலை. வெறாலாக போகணும். கையில் பை எதுக்கு, துணி கூட எதுக்கக்கூடாது. தொண்டை வறண்டு போச்சு, போய் ஒரு வீட்டில் போய் இயேசுவை பற்றி எடுத்து சொல்லணும். இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பாருங்கள், இது மாதிரி சொல்லணும். அவங்க அதை ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிட்டோன்னே வாங்க அண்ணே வாங்கண்ணே கொஞ்சம் டீ குடிக்கணுன்னு தண்ணி குடிக்கணும்னு கொடுப்பாங்க. அப்போ நான் தான் வாங்கி குடிக்கணும். அப்போ அவங்கள்ட்ட அந்த ரகசியத்தை சொல்லணும், பிறப்பின் ரகசியம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இங்கே எப்படி வாழணும்னு. இந்த வேண்டுதலை வச்சதை இப்போ நாகராஜுக்கு சொல்ல சொன்னாரா? ராத்திரி 2:30 மணி ஆச்சு, இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சத்தியத்தை எடுத்து போட்டுட்டு அப்புறமேட்டு தூங்குடானாரு, எந்திரிச்சிட்டேன். இப்போ இதில் விழிப்பாக இருக்கணும். இதான் கடைசி காலம். இவங்க நாங்கள் ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டோம், அறுவடை பண்ணிட்டோம், வாங்க வாங்க மொத்தமாக போவோம், அங்கேருந்து ஃப்ளைட்டை கொண்டு வருவார், அப்படி அள்ளிட்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். முதல்ல நீங்கள் இங்கே வச்சுருந்த இப்போ ஒரு மனுஷன் 1 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவை ஏற்றுக்கிறான், இயேசு ஏற்றுக்கிட்டான். அவனோட பழைய வாழ்க்கை என்னன்னு மொத்தத்துக்கு கழிவிடணும். கடனை தீர்த்தரணும். அதில் மறந்து போன கடனை இயேசுக்கிட்ட ஒப்படைக்கணும். அவர் ரத்தத்தை கொடுத்து விலைக்கிறைமை ரத்தத்தை கொடுப்பாங்க இந்த தேவர்களுக்கு, உலகத்தில் இருக்க தேவர்களுக்கு. ஏன்னா இது அவங்களோட ஒப்பந்தம். இவனை நான் வழிகெடுத்து எனக்கே பிறக்க வச்சு இவனை வழிகெடுத்து என்னோட வச்சுக்குவேன். அதுதான் ஆதியிலேயே ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. காயின் பிறக்கும்போது பொல்லாங்கனா பிறந்தானா? காயின் முதல் மனுஷனே. 2வது மனுஷன் கர்த்தருக்கு பிறந்தானா? கர்த்தரோட பிள்ளையா இருந்தானா? காயின்னு பொல்லாங்கனுக்கு பிள்ளையா இருந்தானா? பொல்லாங்கன் பிள்ளை யாரை கொன்னா? தேவ பிள்ளைய கொன்னான். இப்போ நம்ம தேவ பிள்ளையா இல்லை காயின் சந்ததியா ஆபேல் சந்ததியான்னு பார்க்கணும். எல்லாருமே காயின் சந்ததி. அதனால தான் நீங்கள் மறுபடியும் பிறங்கட ஆபேல் ஆக்கிறேன்னு சொல்கிறாரு. மறுபடியும் பிறந்தாத்தான் நீ போக முடியும். மறுபடியும் பிறக்கணும்னா சாகணும். நம்ம தேவர்களை எல்லாம் துறக்கணும். சாகிற மாதிரி இருக்கும். தெய்வம் அப்படிங்கிறது சாகிற மாதிரி இருக்கும். அதுக்கு சித்தாத்தான் நீ உனக்கு மறுபடியும் பிறக்க முடியும்னு நிக்கோதேமுக்கிட்ட சொல்லுவார். அந்த நிக்கோதேமுங்கிற வேத பாருங்க, பழைய ஏற்பாடு இருக்குல்ல, அதை கரைச்சி குடிச்சவன். இயேசு பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இங்கே வாங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சொன்னபடி ஆபிரகாமுடைய சந்ததி இங்கே வாருங்க அப்படின்னு சொன்னாரா? அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? கிறிஸ்து. முதல்ல இயேசு கிறிஸ்து, இது ரெண்டும் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இயேசுனா மனுஷகுமாரன், கிறிஸ்து தேவகுமாரன். தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனுஷகுமாரனாகிய இயேசுக்குள் தங்கினார். இயேசு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் கிறிஸ்துவை மணமுடித்தார், மேரேஜ் பண்ணிட்டார். இருவரும் ஓர் உடலாக ஆயிட்டாங்க. அதுதான் இயேசு சொல்லுவார், நானும் என் பிதாவும் இருவருமாய் இருக்கிறேன், எங்களுடைய சாட்சி போதுமேன்னு சொல்லுவார். எங்க பிலாத்து
அந்த ஹனா கைபான்னு சொல்லி இயேசுவை கொண்டு போய் குற்ற நிரூபிக்கப்போ 2 பேர் சாட்சி சொல்லணும். நீ ஒத்தாளாக இருக்குங்கிறப்ப தான் நான் ஒத்தாள் இல்லை, எங்கள் அப்பா எனக்குள்ளே இருக்காரு, நாங்கள் 2 பேரும் சொன்னார். இயேசுவை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. சிகப்பு கம்பளியை போட்டு அனுப்பிவிட்டாங்க. ஆத்மாவோட விவரம், ஆத்மாவோட ஆழம் இவ்வளவு இருக்கு. இதை எந்த பைபிள்லையும் நீங்கள் போய் தேடவே முடியாது. நேற்றும் இன்றும் என்றென்றும் ஜீவனாக இருக்கிற தேவன் இயேசுவின் கிறிஸ்து இப்பொழுது பரிசுத்த ஆவி அங்கே இருக்காரு, நீங்கள் வாங்க எனக்கு சொல்லுங்கன்னா சொல்லுவார். தூங்க விடல, படுத்திருந்தேன், என்னடா இப்படி நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு என்னப்பான்னு கேள்வி கேட்டேன். இவ்வளவு இப்போ பேச வச்சுக்கிட்டே இருக்காரு. அதை எவ்வளோ போகும்னு தெரியல, இவ்வளவு ஆழம் இருக்குது. அதனால மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு இப்போ சொல்ல முடியாது. இது அறுவடை காலம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மனம் திரும்புங்கள். இதோ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி வந்தார், அடிக்கவும் பட்டாச்சு, விளைச்சலால் பயிர் அறுக்க எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்பயே 2000 வருஷமாக அறுவடை நடந்துக்கிட்டு இருக்கு. 2000 வருஷமான அறுவடை. ஞானத்தோட புத்தியோட ஏற்றி கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். அது இதை எடுத்தோடனே பைபிள் எடுத்து கடன் திருப்பிக்கிட்டு மற்ற 7:16 என்னையா சொல்லியிருக்கு, அது ஆண்டவர் ஏன் சொன்னால் நல்லதாக சொல்லுவாருங்கிறது பதில் இல்லை. ஒரு வசனத்தை எடுத்து அதுக்குள்ளே போய் கேட்டால் அவர் பேசுவார். அது இந்த உலக காரியமாக இருந்தால் அது இயேசு அல்லாத இயேசு. உலகத்துக்கு அடுத்தது தான் பரிசுத்த ஆவி. உலகம் ஐஸ்வர்யம் அதான் எல்லாத்துக்குமே இந்த பணம் தான். இந்த கோவிந்துக்கிட்ட கூட ஒரு ஆள் பேசுனா, அப்படி இது ஆக்டிங் கிறிஸ்டின்னு, எல்லாமே பணம் தான் பிரதர், பைபிளை கையில் எடுத்துக்கிட்டா அப்படின்னாரு. எனக்கு வேதனையோடு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். பொழப்புக்கு இந்த சரீரத்துக்கு சோறு தின்னாலும் செத்து தான் போகும், சோறு திங்கலனாலும் செத்து போகும். சரீரம் ஒன்றுக்கு உதவாது. மண்ணால் செய்யப்பட்ட மனிதா, நீ மண்ணுக்கு திரும்புவாய். விண்ணிலிருந்து இறங்கிய கிறிஸ்து உன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரர். அந்த ஆத்மா கடவுளால் கொடுக்கப்பட்டது. மண்ணிலிருந்து குயவன் செய்கிற மாதிரி தான் செஞ்சார். அதான் இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையில் ஒவ்வொன்றிலும் இருந்தும் பிழைப்பான். அப்போ அவர் எந்த மனுஷனை சொன்னார்? உள்ளார மனுஷனை. அப்போ ஆத்மாவுக்கு உணவு சோறு தண்ணி டீ காப்பி இல்லை. ஆத்மாவோட உணவு அவரோட வார்த்தை. அந்த வார்த்தையை உள்வாங்கி வச்சுக்கணும். அந்த நினைவுகள். இருதயத்தை அறிகிற தேவன், நம்ம சிந்தனையை அவர் அறிவார், அவர் சிந்தனையை நம்ம அறியணும். நம்மளை அவர் ஒன்றானா தான் அவர் நமக்குள்ளே தங்குவார். வேறு தேவர்கள் சிந்திக்க விட மாட்டாங்க. இந்த உலகத்தை கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்க வச்சுருவாங்க. அதான் இயேசு வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஜெபம் செய்தார்னு படிப்பாங்க. ஏப்பா மேலே பார்த்து ஜெபம் பண்ணணும், ஆனால் இங்கே இருக்க எல்லா கிறிஸ்தவனும் கீழே பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க. இப்படித்தான் பைபிள் படிப்பாங்க, இப்படி பைபிள் படிக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க, சத்தியம் நல்ல ஆழமாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கிறிஸ்தவராக இருக்கிற நீங்கள் வேண்டுதல் வச்சிருப்பீங்க, அதை விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் போகிறப்ப எல்லாம் இழுத்து பிடிப்பாங்க. இதோட கொடுமையான தண்டனை தான் பாஸ்டர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கப்படும். அதான் பவுல் சொன்னார், ஒன்று ஊழியக்காரன் ஆகணும்னா மிகுந்த துயரத்தை உருவாக்க போறீங்கடான்னு சொன்னார். எச்சரிப்பு கொடுக்குறாரு. இன்னைக்கு மூளைக்கு 72 சபைங்க, ஆதிகால அப்போஸ்தல சபையிலிருந்து சொல்லப்படுகிற செய்தி இது. ஆழமாக கேட்டுக்கோங்க. ஆண்டவர் சொன்னார், நாகராஜுங்கிற ஒரு கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளியை மெய்ப்பன நியமிச்சிருக்காரு. சத்தியம். அவருக்கு அந்த மனுஷனை எப்படி திருத்தி கொண்டு வந்தாருன்னு உங்களுக்கே தெரியும். பவுல் டிவியை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அந்த நாகராஜுங்கிற கண்ணு தெரியாத ஆளை, அவரை எப்படி கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தாருங்கிறது எங்களுக்கு தெரியும், எனக்கும் கோவிந்தராஜுக்கும் தெரியும். அதனால இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி மாறிடுவோம். அதுக்கு இப்போ கிறிஸ்தவம் ஆகிட்டீங்க, நீங்கள் இயேசு ஏற்றுக்கிட்டீங்கல்ல, உங்களுக்கு என்னென்ன தெய்வங்களுக்கு வேண்டுதல் வச்சிங்களோ அதை நிறைவேற்றிடுங்க. மொட்டை அடிக்கணுமா, மொட்டை அடிச்சு விட்ருங்க. மொட்டை அடிச்சுட்டு வரும்போது சொல்லுங்கள், நான் இந்த மொட்டையை முடியோட சரி, உசிரை கொடுத்தவனுக்கு இந்த மசரை கொடுத்துட்றேன், இனி உன்னை போய்ட்டு வரமாட்டேன், நான் உயிருள்ள தேவனாகிய நித்திய பிதாவாகிய இயேசு ஏற்றுக்கிட்டேன்னு வந்துருங்க. அப்புறமேட்டு ஜெபம் பண்ணும்போது
இந்த ஒன்று மட்டும்தான் இருந்துச்சா, இல்லை எங்கள் ஆயப்பெண்ணெலாம் எதுவும் கடைப்பட்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே, அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க, உங்களுக்கே வெளிச்சம். நீங்கள் தான் படைச்சவர், நீங்கள் சவலகம் அறிஞ்சவர், என்னையே சுத்தப்படுத்தி உங்கள் கூட சேர்த்துக்கங்கன்னு அவரோட பொருத்தனை பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் எந்த மனுஷனையும் திருந்த மாட்டான். ஏன்னா அவன் தேவர் இல்லாத தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். சாத்தானுக்கு ஊழியம் செய்து எனக்கு பிடிச்சிக்கிட்டு சொன்னால் என்ன செய்ய முடியும்? ஒருத்தன் ஜெயில் வாழ்க்கையே எனக்கு போதுன்னு சொன்னான்னா அவனை வெளியே விட்டால் ஜெயில் குழம்பு உட்காந்துக்குவான். சுதந்திரம் எனக்கு வேணான்னு சொல்கிறது மாதிரி. அதான் சொன்னது, இந்த மலைகளே என்னை மறைத்து கொள்ளுங்கள், குன்றுகளே என்னை ஒழித்து கொள்ளுங்கள்னு ஏப்பா இப்படி சொன்னீங்கன்னு நான் கேள்வி கேட்டேன். எனக்கு இப்படி விளக்குனாரு. மலையில் யார் இருப்பாப்பா? சிவன்தாப்பா இருப்பார். ஆமாம், அங்கே தான் ஓடுவாங்க. காப்பாற்றுப்பா எப்பா சிவனே போட்டின்னு ஓடிடுவாங்க. எப்பா முருகா, குன்றிருக்க இடமெல்லாம் குமரன் இருப்பார். எப்பா முருகா தெரியாமல் போயிட்டேன் மன்னிச்சுக்கன்னு அடி வாங்கும்போது யாருக்கு? பைபிளை கையில் எடுத்து மக்களை ஏமாற்றி அந்த ஆத்மாவை கொலை பண்ணவங்களுக்கு. அதுதான் ஒருவன் ஊழியக்காரனாகிறது ரொம்ப சிரமண்டா ஆகாதுங்கடா. ஒரு வாய் சோறு இல்லாமல் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நீ கொடுத்த ஜீவனை நீ எடுத்துக்க. என்ன அந்த பைபிளை வச்சு நான் போய் சொல்லி காசு சம்பாதிக்க வேண்டாம். 1000 பொய் சொல்லி அங்கிட்டு போய் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவான்னு நினைக்காது. 1000 பொய் சொன்னால் பொய்யை கொடுத்தவன்லாம் அவன் அந்த பொய்க்கு பிதாவானவன்கிட்ட நீ சொல்லும்போது அவன் புக்கில் ஏற்றிக்கிட்டே இருப்பான். உன்னோட பாவத்தை எழுதிக்கிட்டே இருப்பான். ஒரு 100 ரூபாய்க்கு இத்தனை போய் சொல்கிறான் கடவுள் பேரை சொல்லி. மனுஷனுக்குள்ளே கைமாத்து கொடுத்துட்டு ஆண்டவரே வேணும் 10,000 ரூபாய் கொடுத்துருந்தான், அவன் அதனால் திருப்பி கொடுக்கல, என்னை பரதத்துக்கு போட்டேன்னா அது கணக்கு இல்லை அவருக்கு. மனுஷன் உண்டாக்குனது மனிதனுக்கு, தேவனால் உண்டாக்கப்பட்டதுக்கு தான் கேட்பார். ஏன்னா தேவன் தான் மனுஷனே உண்டாக்குனாரு, சாத்தானே உண்டாக்குனாரு. இது ஆழம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் 1 லட்ச ரூபா கடை வாங்கினா செத்து போயிட்டான், அதனால அவனை நரகத்துக்கு கொண்டு வர மாட்டார். ஏன்னா இந்த காசு பணமெல்லாம் மனுஷன் உண்டாக்குனது, இந்த உலகத்து தேவர் உண்டாக்குனது. நீ எதை கொடுத்தே அதை எடுத்துக்கன்னு விட்டுருவாரு. ஜீவனை தான் அவருக்கு காரணம். ஜீவன் தான் இயேசுக்கிட்ட தேவை. ஆத்மா தான் அவருக்கு ஆதாயம் பண்ணணும். ஆத்மா அவருடையது, அவரை கேட்குறாரு. சாத்தா என்ன செய்கிறா? நான் உலகாசியை தூண்டி இங்கே வச்சிடறான். அதனால் மனம் திரும்பிக்கங்க. இப்போ தண்ணியில் முக்கி ஞானஸ்தானம் கொடுக்கறதெல்லாம் இல்லை, பரிசுத்தாயாவியாலும் அக்னியாலும் ஞானஸ்தானம் வாங்கணும். இப்போ நாங்கள் வாங்கிட்டு உட்காந்துதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. துன்பத்தில் இல்லை, சந்தோஷத்தில். பரிசுத்தாவியான நம்மகிட்ட பேசுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச ஆரம்பிப்பார். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவம் அப்படி சொல்லிருக்கிற பாவம்னா என்ன? உலக தேவர்களை வெளியாக்கணும்னா அவங்கள்ட்ட நீங்கள் கடைப்பட்டிருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மா தாத்தை மட்டும் கடைப்பட்டிருப்பாங்க, அதை கட்டிடுங்க அப்படிம்பாரு. அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும். அது 5 வருஷமோ 10 வருஷமோ. கடைசியில் எதுக்காக நல்ல கண்ணனை இன்று என்னோட பரேசி இருப்பான்னு சொன்னார். அவனுக்கு ஆணையை பிடுங்கி விட்டு வெளியே விட்டா அவன் அந்த காரியங்களை நிறைவேற்றியிருப்பான். அவன் இருதயத்தை அவர் அறியறதுனால தான் இன்றைக்கி இருப்பானார். அப்படி கடைசி நேரத்தில் வினாடி அந்த மனம் திரும்புதல் நடந்தால் கூட அடுத்த வினாடி அவர் இறக்குறதுனால பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு தான் இயேசு இங்கே சொந்த ரத்தத்தெல்லாம் சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மளுடைய ஆத்மாவுக்கு உயிர் தர்றாரு. இப்போ அந்த கடைப்பட்ட ஆத்மாக்களை செத்து கிடக்குது, அதான் மறுபடியும் பிறக்க வைக்கிறது. ஒரு சின்ன விஷயம் 6 மணிக்கு நாகராஜ் பிரதர் கேட்டார், இப்படி காது குத்தலாமான்னாரு. ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வச்சு முடிச்சு விட்டுட்டு வரும்போது, இந்தப்பா கருப்பா உனக்கு தான் வேண்டுதல் வச்சுருந்தேன், இந்தப்பா உசிரை கொடுத்த சாமிக்கு மசரியும் இந்த காது குத்திர வேண்டியிருந்தால் முடிச்சுக்கிட்டோம், இன்னும் வரமாட்டோம். ஏதோ ஆதிகால அப்போஸ்தலர் சபையா அங்கே ஏசப்பா இருக்காருன்னு சொல்லி நாகராஜ் எங்களை மேய்க்கிறா வச்சுருக்காங்க. அதனால நாங்கள் ஏசப்பா நாகராஜ் சொல்கிற ஏசப்பாவே நாங்கள் ஏற்றுக்குவோம், இனி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னேன். இவ்வளவு தான். நிறைய காரியங்களை பேசி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மணி 3:30 ஆச்சு. பின்ன வீட்டில் இருக்கவங்க எந்திரிச்சு சத்தம் போடுவாங்க, என்னடா பைத்தியம் எழுதி ஆகிட்டான்னு. என்னை ஆண்டவர் சொல்லி இப்போ போட்டது. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே புகழ்.